அது எப்படி ஒரு மனிதனால் இத்தனை பேருக்கு வாழ்க்கை கொடுத்திருக்க முடியும்? அது எப்படி ஒரு மனிதனால் இத்தனை பேரின் வாழ்வில் ஒளியாய் வெளிச்சம் காட்டி இருக்க முடியும்? அது எப்படி ஒரு மனிதனால் பிறருக்கு உதவி செய்வதையே உயிர் மூச்சாக கொண்டு வாழ்ந்திருக்க முடியும்? பணம், புகழ், பெயர் என எல்லாவற்றிலும் உச்சம் பெற்றாலும் கூட அடிப்படை மனிதாபிமானத்தை கருத்தில் கொண்டு வாழ்ந்த ஓர் உன்னத கலைஞன் விஜயகாந்த். பிறருடைய இன்னல்களை தன்னுடைய இன்னல்களாக கருதி தக்க சமயத்தில் அவர்களின் துயர்துடைத்த மனிதர் விஜயகாந்த். 80களின் இறுதியில் விஜயகாந்த் தமிழ்நாடு முழுவதும் அறியப்பட்டு விட்டார். ஊரில் இருந்து சினிமா எடுக்க வரும் சிறிய தயாரிப்பாளர்களில் இருந்து பெரிய பெரிய திரைப்பட தயாரிப்பு நிறுவனங்கள் வரை விஜயகாந்தின் கால்ஷீட்டிற்காக இப்ராஹிம் ராவுத்தரின் அலுவலகம் முன்பு கால்கெடுக்க காத்துக் கொண்டிருந்த காலகட்டம் அது. விஜயகாந்த் நடிக்க வந்த சில வருடங்களுக்கு பிறகு தமிழ் சினிமாவில் புதியதொரு தயாரிப்பாளராக அறிமுகமானார் சரத்குமார். தவறான படங்களை தேர்ந்தெடுத்து தயாரித்த காரணத்தால் அடுத்தடுத்து சரத்குமாருக்கு பலத்த அடி. கையில் இருந்த பணத்தையெல்லாம் இழந்து நிற்கதியாய் கால்களில் வலுவிழந்து மவுண்ட் ரோட் வழியாக நடந்து சென்று கொண்டிருந்த சரத்குமாரை விஜயகாந்தின் மேக்கப்